இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் தொடர்ந்து தாவீதை பற்றியது. போன வாரம் படித்தோம் தாவீது எப்படி தன்னை காத்து கொண்டான் என்று. இன்றைக்கும் தொடர்ந்து அவன் எப்படி தன்னை காத்து கொண்டான் என்பதை படிக்கப் போகிறோம். பாருங்க, கர்த்தர் தான் தாவீதை தெரிந்தெடுத்தார். ஏன் கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார்? அவன் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவன். அவர்தான் முக்கியம். பிரதானமான இடத்தை கர்த்தருக்கு அவன் கொடுத்தான். எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் 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 என்று கர்த்தரை அவன் முன்னிலைப்படுத்தினான். எனவே கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். வெறும் ஆடுகளுக்கு பின்னாலே போய்கொண்டிருந்த மனிதன், ஒரு காட்டுவாசி மாதிரி இருந்த மனிதன், அவனை கர்த்தர் கனம் பண்ணினார். தகுதிகளை பார்த்து அல்ல, அவனுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். அவன் பாருங்க, கோலியாத்து முன்னால் நிற்கிறப்ப சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு. கர்த்தரை நிந்திக்கிறதும் அவருடைய சேனையை நிந்திக்கிறதும் ஒன்று தான். அந்த அறிவு பாருங்க இவனுக்கு இருக்கு. எப்படி எங்கள் அப்பாவுடைய சேனையை இவன் நிந்திக்கலாம்? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம், நான் விருத்த சேதனம் உள்ளவன், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என்னுடைய விருத்த சேதனம், என்னுடைய உடன்படிக்கை என்பது பெரிய கர்த்தருக்கு முக்கியமானது. கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு, விருத்த சேதனம் செய்யலைன்னா நீங்கள் இருக்க மாட்டா, அறுப்புண்டு போவன்னு சொல்லியிருக்காரு. அதனால் விருத்த சேதனம் பண்ணினவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். எனவே என்னை காப்பது கர்த்தருடைய கடமை என்பதை அறிந்தவன். அவன் சொல்கிறான், அவருடைய சேனைகளை இந்த பெலிஸ்தன் எப்படி நிந்திக்கலாம்? கர்த்தரை கனம் பண்ணுகிறான். உயர்ந்த எண்ணம் கடவுளை பற்றி அவனுக்கு இருக்கிறது. இந்த கர்த்தர் இவனோடு தாவீதோடு இருக்கிறார் என்பதை அவனுடைய எதிராளியாகிய சவுல் கண்டு அவனுக்கு பயப்பட்டான். யாருக்கு? தாவீதுக்கு. சவுல் தாவீதுக்கு பயப்படுறான். இன்னும் அவனுக்கு 30 வயசு கூட ஆகலை, சின்ன வயசுக்காரன், ஒருவேளை 24 வயசு 23 வயசு இருக்கலாம். அவனை கண்டு இவன் பயப்படுகிறான். தேசத்து ஜனங்கள், சவுலின் வீட்டார் எல்லாரும் தாவீதை மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாருக்கும் தாவீதை பிடிக்கிறது. அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அவன் ஜெயத்தை கொண்டு வருகிறான். எந்த ஒரு தேசத்திலும் அவன் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. எங்கே போனாலும் ஜெயந்தான். எங்கே யுத்தம் பண்ணினாலும் பெரிய கொள்ளையை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கிறவனாய் இருந்தான். ஒவ்வொரு காரியத்திலும் அவன் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்பான். இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்துவிட மாட்டான். அன்பானவர்களே, கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணலாம், எந்த வீட்டில் குடியிருக்கலாம், எந்த தெருவில் குடியிருக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த தொழிலை பண்ணலாம், எந்த காலேஜில் பிள்ளைய படிக்க வைக்கலாம். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமமே ஆலோசனை கர்த்தா. கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தோல்வியே வராது. அவன் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு 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 செய்ததால் தான் அவன் வெற்றி பெற்றான். அவன் ஜெயித்ததற்கு காரணம் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்ததுதான். கர்த்தர் அவனை அநேக முறை சவுலின் கைக்கு தப்புவித்து காத்து கொண்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. ஒரு தடவை தாவீது அங்கே ஒரு மலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனோட 600 பேர் இருக்காங்க. இந்த சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு வருகிறான். வந்தால் மலைன்றப்ப அது ஒரு குன்று. மலைக்கு அந்த பக்கத்தில் தாவீது இருக்கான், மலைக்கு இந்த பக்கத்தில் சவுல் இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவன் இருக்கிறது உறுதியான உடனே இந்த படை 2ஆக பிரிஞ்சு
அப்படியே சுற்றி வளைத்து கொண்டார்கள். அவனை பிடிக்க பக்கத்தில் போகிறாங்க. அந்நேரத்துக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? பெலிஸ்தர்கள் உன் தேசத்தின் மேல் வந்து விட்டார்கள். அதை பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவன் நடந்து வந்து எத்தனை நாள் எடுத்தானோ, எவ்வளோ நாள் அங்கே அந்த வனாந்திரத்தில் படுத்து கிடந்தானோ சவுல் தெரியல. சுற்றி வளைச்சாச்சு, பிடிக்க போகிறான். பக்கத்தில் போகிறப்ப கர்த்தர் ஒரு செய்தியை அனுப்புகிறார். அந்த செய்தியை கேட்ட உடனே தாவீதை விட்டு விட்டு அவன் யுத்தம் பண்ண போய்விட்டான். கர்த்தர் அப்படி காப்பாற்றினார். ஏனென்றால் தாவீது கர்த்தருக்கு வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும். கர்த்தர் உங்களை எதிராளிகளிடம் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தோல்விக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு கர்த்தரை பற்றி கனமான எண்ணம் இருக்க வேண்டும். கர்த்தர் அன்றைக்கு தாவீதை பாதுகாத்தார். தாவீதை பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பார். எடுக்கலாம். ஒன்று சாமுவேல் 26வது அதிகாரம். அங்கே சீப் வனாந்தரம் என்கிற வனாந்தரம் இருக்கிறது. அந்த வனாந்தரத்திலே சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு இருக்கிறான். அவனுடைய போர் சேனாதிபதியாகிய அப்னேர் இருக்கிறான். அவர்கள் எல்லோரும் அங்கே பரவி கிடக்கிறார்கள் வனாந்தரத்திலே. எப்படியாவது இன்றைக்கு தாவீதை பிடித்து விட வேண்டும். இந்த ஒரே ஒரு நோக்கம்தான் சவுலுக்கு. நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் பெட்டை போட்டு தூங்கி படுத்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் தூங்க வச்சுட்டாரு. சவுல், அப்னேர் கூட போன 3000 பேரும் தூங்குறாங்க. மெதுவாக தாவீது என்ன பண்ணுறான், தன்னுடைய சேனாதிபதி கிட்ட சொல்கிறான், வா 2 பேர் போகலாம், போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தாக்க சவுல் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. தலைமாட்டில் ஈட்டி, தண்ணீர் செம்பு 2 இருக்குது. உடனே இவன் சொல்கிறான், அதை எடுத்துக்க, 2ஐயும் எடுத்துக்கிட்டு வா, நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்டு மேலே போகலாம். எடுத்துக்கிட்டு மேலே மலை மேலே போய் நின்றுக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு பாருங்க, தாவீது கூப்பிட்றான், அப்னேரே பதில் சொல்ல மாட்டீரா? உடனே அப்னேர் கேட்குறான், ராஜாவுக்கு முன்பாக கூக்குரல் இடுகிறது யார்? அது சரி, ராஜா தூங்குறாரு, நீ எதுக்கு தூங்குற? அங்கே ராஜா தலைமாட்டில் இருந்த தண்ணீர் செம்பு, ஈட்டி எங்கே? அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறாங்க, ஈட்டியும் காணா, தண்ணீர் செம்பையும் காணா. ஒருவன் ராஜாவை குத்தி போடுவதற்காக பாளையத்துக்குள்ளே வந்திருந்தான். ராஜாவை காக்காமல் நீ தூங்குனது என்ன? உடனே இவன் கேட்குறான் பாருங்க, சவுல் அப்போ தான் தூக்கம் முடிச்சு எந்திரிக்கிறாரு. மகனே தாவீதே, குமாரனே, உன் சத்தம் அல்லவா? அப்படி கேட்குறான். இவன் சொல்கிறான், ஆமாம் என் சத்தம்தான். 18 பாருங்க, என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. உன்னை கர்த்தர் அனுப்பி என்னை கொல்ல சொன்னா கர்த்தருக்கு நான் காணிக்கை கொடுக்கறதுக்கு ரெடி, ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. அவனுக்கு எவ்வளோ வைராக்கியம் பாருங்க. ஆலயத்துக்கு போகணும், ஆராதிக்கணும், பலி செலுத்தணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் உட்காரணும், என்னுடைய கிண்ணறத்தை எடுத்து வாசிக்கணும், என்னுடைய கர்த்தரை துதிக்கணும், காலையில் நடக்கிற அந்த பூசைக்கு நான் போகணும், சாயங்காலத்தில் நடக்கிற அந்த பூசைக்கு நான் போகணும், நான் போய் உட்காரணும்.
என்ற ஆண்டவரை நான் வணங்க வேண்டும். ஆனா என்னை அதை செய்ய விடாமல் நீங்கள் துரத்தி விட்டீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தை நினைத்து என்னுடைய மனம் வாஞ்சிக்கிறது, ஆனா என்னை அனுப்பி விட்டீங்களே. சங்கீத புஸ்தகத்தில் இதுக்குரிய சங்கீதங்கள் இருக்கு, பிறகு பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ. எவ்வளோ அழகா சொல்றான் பார்த்தீங்களா? கருத்தாக பேசுகிறான். நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஞானமான், தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய கையில் போய் விழுகிறான். மனுஷங்களை அவன் நம்பல, கர்த்தரை நம்பி அங்கே பேசுகிறான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். ஒரு ராஜா பேசுற பேச்சா அது? பாதுகாக்க வேண்டியவன், மனிதர்களை மதிக்க வேண்டியவன், நேசிக்க வேண்டியவன். என்ன சொல்றான்? இனிமேல் செய்ய மாட்டேன்றான். மதியற்றவனாய் போய்விட்டேன் என்று சொல்லுகிறான். பெரிய தப்பிதம் செய்தேன் என்பதை சொல்லுகிறான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அவன் சொல்றான், அபிஷேக தைலம் உங்க தலையில சாம்பேலால ஊற்றப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்கி இருந்தார். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இன்னும் கர்த்தர் உம்மைத்தான் ராஜாவாக வைத்திருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷனை நான் கொல்ல மாட்டேன். எத்தனை தடவை அதை சொல்றான் பாருங்க. போன வாரம் பார்த்தோம், எங்கேதியில் அங்கே ஒரு குகைக்குள்ளே இவன் போய் உட்காந்துருக்கிறப்ப நண்பர்கள் சொல்கிறாங்க, இன்றான் அவனுக்கு கர்த்தர் குறித்த நாள், அவனை வெட்டி போடு. ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என்னுடைய கையை நான் போட மாட்டேன். இப்பவும் சொல்கிறான், நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உன் மேலே கையை போட மாட்டேன். அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள் மத்தியில், உங்கள் ஊழியர்கள் மத்தியில் யாராவது அபிஷேகம் பெற்றவர்கள் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டா அவங்கள பற்றி முதல்ல வாயை திறந்து பேசுகிறத நம்ம நிறுத்தணும். பேசக்கூடாது, அவர்கள் மேல் கையை போடக்கூடாது. தாவீது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. ஏதாவது இருந்தா கர்த்தர்கிட்ட சொல்லணும், கர்த்தர் பார்த்துக்குவார். தாவீது கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை, துணிகரமாக ஒரு வார்த்தையும் அவன் சொல்லவில்லை. நாம் நம்மை காத்துக்கொள்ளுவது அவசியம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். இவனை கூப்பிடல, திரும்பி வா, ஊருக்கு வா, வீட்டுக்கு வா, என் மக மீகாள் தனியா இருக்கா, உன் மனைவி, வா வீட்டுக்கு, கூப்பிடல. என்ன ஒரு வைராக்கியம்! தெரியும், தாவீது யார் என்பது தெரியும், கர்த்தருடைய அழைப்பு என்ன என்பது தெரியும். ஆனாலும் பாருங்க, அந்த சவுலுடைய மனம் இழகவில்லை. எடுக்கலாம் 24வது அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால்
அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அடுத்ததான் பாருங்க, டாப் வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். எல்லாம் பொறாமை, போட்டி. இவனை பொறாமை வதக்குது பாருங்க. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் தாவீதை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவன் பொறுமையாய் இருக்கிறான், நிதானமாய் இருக்கிறான், கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த சவுலுக்கு அது தெரியலையே. அவன் சொல்றான், நீ நிச்சயமா ராஜாவா இருப்பன்னு எனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு சும்மா இருக்கலாம்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்கிற வசிக்கிற இடத்துல என்ன நடக்குது கவனிக்கணும். தேவையில்லாமல் யார் கூடயும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. யாரையும் பார்த்து போட்டி பொறாமைப்படுவது கூடாது. கர்த்தர் அவரவருடைய இருதயத்தை பார்த்து அவரவர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் கர்த்தரிடத்தில் கேட்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவனால முடியாதது எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் இருதயம், அவர் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். இருதயத்தில் கர்த்தர் இருக்காரா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? விசுவாசம் இருக்கா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீர்களா? உள்ளே அபிஷேகம் இருக்கிறதா? தினமும் பரிசுத்தாவிலே நிறைந்து ஜபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? கர்த்தர் மேலே பிரியம் வைத்து, அவருடைய வார்த்தையின் மேலே பிரியம் வைத்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியம் இல்லாம வாஸ்து ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கணும். அப்படி நேசித்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த ஒரு பெண்ணை, ஒரு ஆணை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையவே நம்புவார்கள், அதையே பிடித்து கொண்டிருப்பார்கள். அப்போது ஜெயத்தின் மேல் ஜெயம் அவர்களுக்கு வரும். 21. இப்போதும் தாவீதுகிட்ட சவுல் சொல்றான் பாருங்க, இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு. எப்படி? இவனை வெட்டி கொல்லணும்னு வர்றான். வனாந்திரத்திலையும் மலையிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். இவனே கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு 600 பேரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த போக்கிரி பயல்களை வச்சு இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வந்து விரட்டி விரட்டி இவனை கொல்ல வர்றான். இப்போ அவன்கிட்ட என்ன சொல்கிறான்? கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு இந்த யோக்கியனுக்கு. எப்படி பார்த்தீங்களா? ஒரு வெக்கங்கட்ட ஒரு மனிதனாக சவுல் இருந்திருக்கிறான். வந்து கெஞ்சுறான். ஏன்னா ஒரு மனிதன் ராஜாவாகிவிட்டால் அவன் செய்கிற முதல் வேலை, இதற்கு முன்பு இருந்த ராஜாவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து தலையை வெட்டுறது தான். தலையை வெட்டி குடும்பத்தையே காலி பண்ணிடுவான். ஏன்? அதிலிருந்து ஒரு சின்ன ஆள் எழும்பி வந்து தனக்கு தீமை செய்வான் என்று எல்லா ராஜாவுக்கும் தெரியும். இந்த குடும்பத்தை தாங்கிறவங்க 10 பேர் அங்கே எல்லாமே போயிடுவாங்க. அதனால முதல்ல அதைத்தான் செய்வாங்க. பயப்படுறான். அன்றைக்கு இருந்த பழக்கம் அது. அவன் கெஞ்சுறான் பாருங்க, ஆணையிட்டு கொடு. அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதின் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு திரும்பவும் ஓடுறான். தாவீது ஓடுகிறான், ஓடிட்டே இருக்கான். இந்த சவுல் இருந்த காலம் முழுவதும் தாவீது ஓட்டமாக ஓடி 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 கர்த்தருக்குள்ளே தன்னை ஒளித்து கொண்டான். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அரண், என் தலைகளை உயர்த்துகிறவர், என் கண்மலை, எல்லாம் கர்த்தர் என்று அவன் கர்த்தரையே சார்ந்து இருந்தான். எத்தனையோ தடவை சவுலை கொல்லுவதற்கு அவனுக்கு வாய்ப்புகள் இருந்தது. தாவீது ஒரு பராக்கிரமசாலி. அவன் எப்படி அந்த கோலியாத்துடைய தலையை வெட்டி வாங்கினானோ அதே போல
சவுலுடைய தலையை வெட்டி வாங்குவதற்கு இவனால் முடியும். எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. தாவீதுக்கு பழி வாங்கும் எண்ணம் இல்லை. ஏனென்றால் இவன் ஒரு இஸ்ரவேலன், அவனும் ஒரு இஸ்ரவேலன். ஒரே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு கிடப்பது சரியில்லை. அதை நல்லா உணர்ந்திருந்தான் தாவீது. ஆனால் அந்த அறிவு சவுலுக்கு இல்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல், கர்த்தரால் முதன்முறையாக ஒரு ராஜாவாக ஆக்கப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அன்றைக்கு இருந்த அத்தனை சமஸ்த இஸ்ரவேலரிலும் இவனே உயரமானவன், அழகானவன், தைரியமானவன், நல்ல மனிதன். ஆனால் அவனுக்கு பாருங்க, அரியணையில் உட்கார்ந்த பிறகு வேற ஆசை வந்து விட்டுருச்சு. சொல்லுவாங்க பொதுவாக, பணக்காரங்களுக்கு தான் ரொம்ப பண ஆசை இருக்கும்னு. பணக்காரன் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எல்லாரையும் கீழே அமுக்குமான்னு சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லிக்கிற பழக்கம். ஆனால் இவன் பாருங்க, தாவீது வித்தியாசமானவன். சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது கர்த்தரையே சார்ந்திருக்கிறான். நானும் கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை எனக்கு. என்னன்னா, இந்த வேதாகமத்திலே தாவீது எத்தனை தடவை கர்த்தர் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறான் என்பதை கொஞ்சம் எண்ணணும்னு யோசித்தேன். என்னால் எண்ண முடியலை. அத்தனை தடவை அவன் சொல்கிறான், கர்த்தர் 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 கர்த்தர். எங்கே எல்லாரும் சொல்லலாம், கர்த்தர் 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 கர்த்தர். எல்லாவற்றிற்கும் கர்த்தர். நின்னா கர்த்தர், உட்கார்ந்தா கர்த்தர், நடந்தா கர்த்தர், படுத்தா கர்த்தர், எல்லாவற்றிற்கும் அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். கர்த்தர் பார்த்தாரு. குறிப்பிட்ட காலம் வந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? 31வது அதிகாரம் பாருங்க, 1-2. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையில் வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். அவ்வளோதான். சவுலுக்கு ஒரு முடிவு வந்தது. தாவீது சொன்னான், அவர் தன்னால் சாகணும், ஒரு வியாதி வந்து சாகணும், ஒரு யுத்தத்தில் போய் சாகணும், எப்படியோ சாகட்டும், ஆனால் ஏன் கையால் அவருடைய சாவு இருக்காது. கர்த்தர் அவரை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடக்கட்டும், ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போட மாட்டேன். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறான். அதே போல அங்கே யுத்தத்திலே பெலிஸ்தரோடு யுத்தம். எத்தனையோ தடவை இந்த பெலிஸ்தரை தாவீது வீழ்த்தி இருக்கிறான். பெலிஸ்தருடைய லீடர் தான் அந்த கோலியாத். அவனையே வீழ்த்தினான். அநேக முறை தாவீது அவர்களை தோற்கடித்திருக்கிறான். ஆனால் இந்த முறை அதே பெலிஸ்தர்கள் இந்த மனிதனை, சவுலை, அவனுடைய 3 குமாரரையும் வெட்டி போட்டார்கள். வெட்டி போட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? செய்தி தாவீதுக்கு வருது. ஒரு அமலேக்கியன் அந்த செய்தியை கொண்டு வருகிறான். அவன் வந்து சொல்கிறான், இந்த கிரீடம், இந்த அஸ்தக்கடகம் உன்னுடைய எதிரியாகிய சவுலுடையது, நியாயப்படி உம்மை சேர வேண்டும், அதனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தேன். அவன் பார்த்தான், இங்கே வா, நீ யாரு? நான் ஒரு அமலேக்கியன். சரி, உனக்கு எப்படி தெரியும் சவுல் செத்தது? நான் தற்செயலாக கில்போவா மலைக்கு போயிருந்தேன். அங்கே சவுல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு உயிர் ரொம்ப வலிக்குது, உயிர் போக மாட்டேங்குது, கொஞ்சம் என்னை வெட்டி போட்டுருன்னு நான் கேட்டேன். அவர் கேட்டார், இனிமேல் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நான் தான் அவரை வெட்டி கொன்னேன். அப்படியா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எவ்வளோ துணிகரமாக நீ கொன்று போட்டாய் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த வாலிபனை கூப்பிட்டு அவனை வெட்டி போடு, இதுதான் கிடைத்த தண்டனை. அவன் சொல்லிட்டான், நான் ராஜாவாக போகிறேன், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் அந்த அரியணையிலே நான் உட்காருவேன், அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன்.
ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின இந்த சவுலை நான் தொடவில்லை, நான் கொல்லவில்லை. நான் அவன் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆனால் நீ என்ன, நீ பாட்டுக்கு வெட்டிட்டு வந்துட்டியே. அவரை தூக்கிட்டு வந்திருந்தா நிச்சயமா தாவீது என்ன செஞ்சிருப்பான்? வைத்தியம் பார்த்துருப்பான். சவுலுக்காக டாக்டர்ஸை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான். ஆனால் இங்கே அந்த அமலேக்கியன் சவுலை கொன்று போட்டான். இது நடந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. 2 சாமுவேல் 2 அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். பாவம் தாவீது, அவன் ஒரு யூதன், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். சவுலுக்கு பயந்து காடு மேடுகளிலே அலைந்து கொண்டு இருக்கிறான். அவன் இப்போ கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் போகவா, யூதா தேசத்துக்கு போகவா ஆண்டவரே? கர்த்தர் போ என்றார். காட்ஸ் டைம், போ. எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் ஹெப்ரோனுக்கு போ என்றார். பார்த்தீங்களா? அவன் கேட்குறான் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே போகவா? ஆண்டவரே எந்த ஊருக்கு போக, எங்கே போய் நான் குடியிருக்க ஆண்டவரே? அப்படியே தாவீது போனான். 3வது வசனம் பாருங்க. அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். இந்த 600 பயலை முதல்ல விரட்டி விடணும். இவங்க இருந்தா ஏன் ராஜாங்கமே கெட்டு போயிடும். எல்லாம் திருட்டு பயலுக, இது வேண்டான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்ய, தாவீதோட கூட இருந்ததுனால அவங்களுக்கும் கடவுளை பற்றிய உயர்ந்த எண்ணங்கள் வந்துவிட்டது. இவன் இப்போது அவர்களை நம்பலாம். கூட்டி கொண்டு வந்து நல்ல இடத்துல குடி வைக்கிறாங்க. ஒரு நாள் நமக்கு நன்மை செய்தவர்களை மறக்கக்கூடாது, நன்றியறிதலோடு நடந்து கொள்ள வேண்டும். அநேகர் இந்த நாட்களிலே நன்றி கெட்டவர்களாய் நடக்கிறார்கள். அது தப்பு. நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் பதில் நன்மை செய்ய வேண்டும். சரி, 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? காட்ஸ் டைம்காக காத்திருக்கிறப்ப, காட்ஸ் வே என்னன்றதை அறிந்து அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். தாவீது ஓடி போய் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த அரியணையில் உட்காரல. ஜனங்கள் வருகிறார்கள், நீதான் ராஜா, உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கார் என்பதை அறிவோம், வா, நீ எங்கள் மேல் ராஜாவாக இரு. அதே போல ஒரு 7 வருடமும் 6 மாதமும் அவன் யூதாவின் மேலே ராஜாவாக இருந்தான். அதற்கு பிறகு காரியங்கள் மாறுகிறது. எங்க இருக்கு? 5வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் ஹெப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான். 5ல் 1 பாருங்க. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எபிரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எபிரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாய் இருந்தான். பார்த்தீங்களா? முழு இஸ்ரவேலின் மேலே இப்போது அவன் ராஜாவாக இருக்கிறான்.
7 வருஷம் 6 மாதம் அந்த இஸ்ரவேல் தேசம் இவனை தேடவில்லை. சவுலுடைய குமாரனாகிய இஸ்போசேத் என்கிற மனிதன் ராஜாவாய் இருந்தான். வசனம் சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்தான். சவுலின் வீட்டாருக்கும் அவனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தர் சவுலை அவனுடைய குடும்பத்தை விட்டு விலகிவிட்டார். தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். இப்போது தாவீது ராஜாவாக இருக்கிறான். சரி, அடுத்த பிரசங்கத்திலிருந்து தாவீது ராஜாவை பற்றி படிக்க போகிறோம். இவ்வளோ நாள் தாவீதை பற்றி படித்தோம். இனிமேல் தாவீது ராஜாவை பற்றி படிக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. அது வசனம் எங்கே இருக்கு? எடுங்க பார்க்கலாம். 11. ஓகே, 9, 10, 11. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. எத்தனாவது வசனம்? 11:29. ரோமர் 11:29. அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். இடையில நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குளறுபடி பண்ணி அதை இதை பண்ணி என்னமா செஞ்சுருந்தாலும் கூட நம்ம கர்த்தர்கிட்ட திரும்பி வந்தால் அந்த அழைப்பை அந்த வரங்களை கொண்டு சகலத்தையும் நிறைவேற்றுவார். நம்ம ஆலயத்துக்கு வருகிறதுக்கு காரணமே நம்ம எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக வர்றோம். ஒரு நல்ல வாய்ப்பு, விசுவாசிகளாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வீட்டில் பாட முடியாதவர்கள் கூட இங்கே வந்து கர்த்தரை நன்றாய் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடி துதிக்க அது மனசுக்குள்ளே ஒரு விடுதலை இல்லை. அப்படி இல்லாதவர்கள் கூட இங்கே ஆலயத்தில் வரும்போது கூட்டத்தோடு சேர்ந்து பாடிட முடியும். இங்கே பாடிட்டு அப்புறம் வீட்டில் போய் பாடிடலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே கர்த்தருடைய பலன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுடைய சரீரத்தில் இருக்க வியாதியை கூட நீக்கி உங்களை குணமாக்குகிறது. சந்தோஷம்தான் எங்கள் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது வசனம் எங்கே இருக்கு? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. எது மருந்தான்? ஆஸ்பத்திரி டாக்டரு ஊசி போடுறதெல்லாம் அது இருக்குது, அதெல்லாம் தேவை. ஆனால் தேவன் கொடுக்கிற சுகம் அது கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதினாலே வருகிறது. நீதிமொழிகள் 17:22. கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:22. எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுக்காதவங்க எடுங்க. திரும்ப எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். முறிந்த ஆவின்னா என்ன அர்த்தம்? அப்படித்தாங்கிற ஒரு வார்த்தையில் வாழ்க்கையே முடிஞ்சு வச்சுன்றான். ஆனால் மன மகிழ்ச்சி, நீ எப்பேற்பட்ட வியாதிக்காரனாக இருந்தாலும் சுகமாயிருவேன். இப்போ நம்மெல்லாம் எதுவுமே கேள்விப்படாததில்லை. செத்தே போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற போது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, சுகமாக்கிட்டாரு, நல்லா வந்துட்டான். கேள்விப்படலையா? கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா கெட்டிக்காரருங்க, பார்த்தா என்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருப்பான். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். 3 யோவான்
3வது வசனமா 2வது வசனமா? யோவான், உங்கள் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல. எத்தனாவது வசனம் அது? 2. ஓகே. 3 யோவான் 2வது வசனம், உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல. நீங்கள் ஆத்மாவில் உங்கள் மனசில் சந்தோஷமாக இருக்கிறத போல உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உனக்காக வேண்டிக்கிறேன். உன் ஆத்மா, உன்னுடைய மனசில் நீ எவ்வளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன். அப்போ எதன் அடிப்படையில் யோவான் சொல்கிறாரு? யோவான் தான் இருந்த 12 அந்த சீஷர்களுக்குள்ள இயேசுவோட கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஆள், இயேசுவை நன்றாய் தெரிந்திருந்த ஆள். எவ்வளவுக்கு நன்றாக தெரிஞ்சு கிட்டத்தில் இருந்தால் மார்பில் சாஞ்சிக்கிட்டு அதிகவன் உம்மை காட்டி கொடுக்குற ஆள் அப்படின்னு நான் கேட்டிருப்பான். அவருன்னு சொல்கிறார், இந்தா தேய்ச்சி ஏன்டா கொடுக்குறேன்னா அவன் தான்டா அப்படின்னு. இயேசுவிடத்தில் மிகவும் அன்பாக இருந்த இவன், அன்பாக இருந்தான் உண்மைதான், ஆனால் அவனுக்கு பேர் என்ன? இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். அவருக்கு அன்பாக இருந்தானா? ஏன் நம்மளாம் நேசிக்கலையா? நேசிக்கிறாரு, எல்லாரையும் சமமாக நேசிக்கிறாரு. ஆனால் ஒரு சிலர் தான் அவர் என்னை எவ்வளவா நேசிக்கிறாருன்னு புரிந்து கொண்டவர்கள். எல்லாரையும் கர்த்தர் சமமாக நேசிக்கிறார். உன்னை கொஞ்சம் தாண்டா நேசிப்பேன், நான் தான் அவங்கள அதிகமாக நேசிப்பேன், உன்னையெல்லாம் ஒரு அளவு தான் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அவரே பாரபட்சம் பார்க்கிறவர் ஆயிடுவார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லையே அப்படின்னு இருக்கு. அவர் பட்சபாதம் இருக்கிறவராக இருந்தால் ஒருத்தனுக்கு அதிகமாக ஒருத்தனுக்கு கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனால் அவர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிறவர். ஆனால் அவரவர்களுடைய வேலைகளுக்கு தக்கதாக அவர்கள் எப்படி கர்த்தருக்காக வேலை செய்வார்களோ அதற்கேற்றாற் போல் 5, 2, 1 தாளந்துகளை பிரிச்செல்லாம் கொடுக்குறாரு. நம்ம சரியாக இருந்தால் 5 கொடுப்பாரு, கொஞ்சம் பரவாயில்லன்னு அந்த 2 வச்சுக்கன்னுவார். ஒன்றும் சரியில்லை இருந்தாலும் சரி ஒன்றை கொடுத்து வைப்போம் அப்படின்னு ஒருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு. அவன் என்னடான்னா சேலையை சுற்றி மூடி வச்சுட்டான்னு போட்டிருக்கு. நேசிக்கிறது சமமாக, ஆனால் ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்து திறமைக்கு ஏற்றாப்புல 5, 2, 1 அதுக்கேற்றாப்புல அவங்க சம்பாதித்தாங்க. பார்த்தீங்களா? 5 வாங்கினவன் 5 சம்பாதிக்கிறான், 2 வாங்கினவன் 2 சம்பாதிக்கிறான், 1 வாங்கினவன் 1 சம்பாதிக்கலை. ஆனால் அவர் நேசம் சமமானது. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உலகெங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லாரையும் கர்த்தர் சமமாக நேசிக்கிறார். எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த ஜனக்கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் ஆதாமின் சந்ததியாக தன்னுடைய சாயல் ரூபமாய் படைக்கப்பட்ட அவர்களாக அப்படி பார்க்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு வசனம் வாசித்த போது, நான் பெற்ற பிள்ளைகளை நீ எப்படி கொண்டு போய் பாகாலுக்கு பலியிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டார். அது யார் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்குறப்ப கர்ப்பத்தின் கனி, அவங்க யாரை எதை வேணாலும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதியிருக்கிறது. நான் பல தடவை சொல்லுவேன், நாங்கள் இங்கே கல்யாணம் நடத்தி வைக்கிறப்ப வாக்குறுதிகளை கேட்டுட்டு இவர்கள் கர்த்தாவே வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள், இதன் மீதான் இவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாட்டின் சட்டப்படியும் திருச்சபை நியமப்படியும் இவர்களை புருஷன் மனைவி என்று அறிவிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
ஆனால் புருஷனையும் மனைவியும் ஒரே மாம்சமாக்குற வேலை பாஸ்டர் வேலையா? அது அவர் செய்ய நினச்சாலும் செய்ய முடியாது. அவர் வருகிறார். ஆதாமுடைய சந்ததியாய் பூமியிலே பிறந்திருக்கிற எந்த தேசத்து, எந்த நாட்டு, எந்த ஜனக்கூட்டமாக இருந்து, எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சாயல் ரூபமாய் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியாலே அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கவனிக்கிறார், சமமாக நேசிக்கிறார். எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே வரும்படி, ஒருவனாயிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி எல்லாரையும் நேசிக்கிறார். நம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார். அவருடைய நேசம் நம்மை இழுக்கிறது. அவருடைய அன்பு மிகவும் ஆச்சரியமானது. அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியாதுன்னு, அறிவு கட்டாத அன்புன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை அவன்கிட்ட கொடுக்குறேங்கிறார். அந்த அன்பு மகா பெரியது. அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போமாக. அது முடியும். அது எழுதியிருக்கு. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் கிருபை உனக்கு உண்டாயிருப்பதாக உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது நடக்கிறது. விசேஷமாக இங்கே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பைபிள் போதனைகள், பிரசங்கங்கள், போதனைகள் முழுவதுமாய் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. பூரண சுவிசேஷ சபை என்று பேர் வச்சுக்கிடுவாங்க. ஒரு காலகட்டங்களில் நாங்கள் பெந்தகோஸ்தே அப்படின்வாங்க. பெந்தகோஸ்தேன்னா பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், நாங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவங்க அப்படி சொல்லிடுவாங்க. பரிசுத்த ஆவி கூட்டம்னு பேர் வாங்கினாங்க. ஆனால் ஒரு சிலர் எனக்கு இந்த நகை வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு, ஆனால் நாங்கள் பூரண சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பூரண சுவிசேஷ சபை அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் அவங்க ஐடியா தான். எப்படி பேர் வச்சாலும் சரி, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள் எல்லாம் சரியாக பூரணமாக பிரசங்கிக்கப்படுகிறது அவசியம். 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா கர்த்தர் சொல்லும்போது, நான் 90 பிரசங்கிச்சுட்டு மீதி 10 விட்டுட்டேன்னா அந்த 10 எப்படி சபை மக்களுக்கு போய் சேரும்? என்ன கேட்பார், ஏன்டா நான் சொன்னதை ஒழுங்காக சொல்கிறதுக்கு என்ன அப்படிம்பார். ஒரு தடவை இந்த தசமபாகம் காணிக்கையை பற்றி பேசக்கூடாதுன்னு தீர்மானிச்சிருந்தேன். இப்போது ஒன்றும் ரொம்ப பேசுகிறதில்ல. ஆரம்பத்தில் தீர்மானிச்சே இருந்தேன், தசமபாக காணிக்கையை பற்றி பேசக்கூடாது. எல்லா பக்கமும் தசமபாகத்தை பற்றி பேசி பேசி கடைசிக்கு ஜனங்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. நான் அதை பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். ஒரு நாள் கர்த்தர் பிடிச்சிக்கிட்டாரு, ஏண்டா அவங்க தன்னுடைய தசமபாகங்களையும் காணிக்கையும் கொடுத்தாதான் நான் அவர்களுடைய நிறைவாக ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லியிருக்கேன். நீ அதை மட்டும் எப்படி பிரசங்கிக்காமல் இருக்க? அப்போ அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாமா? அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ தடுக்கிறியா? தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன நியாயம் இருக்குது? பேசணுன்னா அடுத்த வாரமே போய் பேசிட்டேன். அந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரமா 10வது வசனம், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை நான் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. அதில் இந்த போதகர்கள் ஊழியக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு நான் நம்புகிறேன். அதை நம்பாத போதகர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய போதகர்கள் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங், நோ, பொருளாதார ஆசீர்வாதம் பற்றி பிரசங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அப்புறம் பொருளாதார ஆசை மக்கள்கிட்ட இருக்காதில்ல, அப்புறம் அவங்க இருக்கிறதுல தானே கொண்டு வந்து காணிக்க கொடுக்கணும். அப்புறம் உடனே அந்த 2 காசு போட்ட விதவை அவள் இருக்கிறதையும் போட்டுவிட்டு அவள் என்ன செய்வான்? கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார், அது வேற. ஆனால் பொருளாதார ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் உடன்படிக்கையே செய்திருக்கிறார். உபாகமம் 8:18 வாசிங்க, யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை, பாருங்க, ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறார். இப்படி ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு பொருளாதார ஆசீர்வாதம் பேசக்கூடாதுன்னு எப்படி இந்த ஆட்கள் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுப்பேன்னு உடன்படிக்கை பண்ணி ஆணையிட்டு இருக்கிறாராம். அது எப்படி இந்த அப்புறம் அவங்க பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷன், எந்த போதகர் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக எதிர்மாறாக பேசினா அப்புறம் அவங்களுக்கு அதான் நடக்குது. ஆனால் கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாராம்? டேய், அந்த அந்த லேவி கோத்திரத்துக்கு மட்டும் சொத்து ஆஸ்திகளே கிடையாது. மற்ற 11 கோத்திரங்களுக்கு ஆஸ்தியெல்லாம் பங்கு போட்டுட்டு இந்த லேவி கோத்திரத்துக்கு, ஆசாரியர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் எந்த பங்கு கொடுக்காத, நானே அவர்கள் பங்கு சொன்னாரா? இந்த தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? கர்த்தரே என் பங்குன்னு சொன்னான். ஒரு நாள் சொன்னானா? கர்த்தரே என் பங்குன்னா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது. கர்த்தரை நம்புற ஆளு என்ன சொல்லிட்டான் பார்த்தீங்களா? கர்த்தரே என் பங்கு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது. வசனம் சங்கீதம் 16:5 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இது போதகர்களுக்கு வர்ற ஆசீர்வாதங்க. அதை இப்படி சொல்கிறேன் நான் வேறு மாதிரி. 119 என்ன வாசிச்சிங்க? கர்த்தரே என் பங்கு. ஓகே, இங்கே கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த போதகர்களுக்கு கண் திறக்கப்பட கடவுதுன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? மற்ற எல்லாருக்கும் இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதம், சிறப்பான சுதந்திரம், நேர்த்தியான இடங்களிலே பங்கு அது இருக்குன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, அது உங்களுக்கு அது நடந்துடும். தாவீது லேவி கோத்திரத்துக்காரனா? இல்லை, தாவீது யூதா கோத்திரத்துக்காரன். யூதா கோத்திரத்துக்காரன் கர்த்தரின் பங்குன்னு சொல்லிட்டான்ல. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சீட்டு விழுந்துச்சான்றான், சிறப்பான சுதந்திரம் எனக்கு வந்ததுன்றான். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 16 ஓகே. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிப்பட்ட தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னாராம்? பாலும் தேனும் ஓடுகிற, அது நமக்கு வழக்கமாக தெரிஞ்சது. அந்த வசனத்தை எடுக்காதுங்க. சிங்காரமான தேசம்.
எசேக்கியேல் 20 எடுத்து மறுபடியும் உங்கள் கண்ணால் பாருங்க. எசேக்கியேல் 20:6. எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளில் ஆணையிட்டு. தேசத்திலே சிங்காரமான தேசமாக நான் பார்த்து வச்சதான், பாலும் தேனும் ஓடுறதான், அங்கே கொண்டு போய் என் பிள்ளைகளை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாதிரியான இருதயம் பாருங்க. உங்களுடைய தகப்பன், உங்களுடைய பரலோக பிதா உங்களை எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறேன்னு அவர் எப்படி வைராக்கியமாக நான் ஆணையிட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மொத்தத்தில். ஆனால் அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வர்றப்ப முதற்கனி கொண்டு வரணும். எப்படி? விளைஞ்சதுலையே முதற்கனியை கர்த்தரா சாப்பிட்றாரு. சாப்பிட்றது யாரு? அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆளுங்க சாப்பிட்றாங்க. அந்த 11 கோத்திரத்துக்காரனும் அங்கே எல்லாம் விளையிறதுல எல்லாம் முதற்கனியை கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொண்டு வந்து கர்த்தருக்காக பலி செலுத்த கொடுக்குறான். அந்த கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். செலுத்துறதை செலுத்திட்டு கடைசிக்கு யார் சாப்பிட்றது? நல்ல நேர்த்தியான கடையில் போய் நல்லா சூப்பராக அரிசி வாங்கு, சூப்பராக கோதுமை வாங்கு, எதுனாலும் நல்லா வாங்குன்னு வாங்குற மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறதே நல்லா எடுத்து சிலர் வாங்கி சாப்பிட்றாங்களே. அதுபோல் கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு என் ஊழியத்தை செய்கிறவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு கொண்டு வர, தனக்கு கொண்டு வர்றதெல்லாம் இவன்கிட்ட கொடுக்குறாரு. மக்கள் தனக்கு கொண்டு வருகிறதை தனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுக்குறார். அது இந்த மாதிரி யாரும் நினச்சி பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியலை. அப்புறம் எதையும் கொண்டு வந்தால் நேர்த்தியானதாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு பலி செலுத்தது காது போனதுங்க, கண்ணு கொஞ்சம் சரியில்லைங்க. இவனுக்கு சாப்பிட வர்றது எல்லாமே அப்படி நேர்த்தியான ஆடுகள். அப்புறம் அங்கே ஆசாரியனுக்கு என்ன கொடுக்கணுமா? முன்னங்கால் தொடை, இருக்கிறதுலையே நல்ல நல்ல ஒரு கறி இருக்கக்கூடிய இடம் முன்னந்தொடை அப்படின்னு அங்கே அதெல்லாம் சேர்த்து எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு மற்ற 11 கோத்திரங்களில் இருக்கிறவர்கள் நேர்த்தியானதை முதற்கனியை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தா அதை அவர் தனக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ போதகர்கள்லாம் சேர்ந்து அப்படியெல்லாம் கூடாது, ப்ராஸ்பரிட்டி பற்றி பிரசங்கிக்கக்கூடாது, பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களே இழுபறியில் இருக்கிறப்ப என்னத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க? இவங்க நல்லாவே இருக்க முடியாதுங்க. இவங்க பிரசங்கம் இவங்களோட வாழ்க்கையை கெடுக்குதுங்க. சரி, பொருளாதார ஆசீர்வாதத்தில் மட்டுமா? இன்னைக்கு இன்ட்ரடக்ஷனை மட்டும் சொல்லிடுறேன். குடும்ப வாழ்க்கை கர்த்தர் தான் கல்யாணத்தை நடத்தி வச்சாரா? ஆணும் பெண்ணுமா தான் படைச்சாரா? ஒருவனை படைத்தாரே, அவனுக்குள்ளே ஆவி பூரணமாக இருந்தது, பின்ன ஏன் இன்னொருவனை படைத்தார்? கேள்வியை கேட்டுக்கிட்டு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ தேவ பக்தியுள்ள பிள்ளைகள் எனக்கு வேணும். நான் உங்களை ஆணும் பெண்ணுமா படைச்சிருக்கிறேன். நீங்கள் பிள்ளைகளை பெற்று எனக்கேற்ற விதத்தில் நற்குணசாலிகளா, கர்த்தருடைய பிள்ளைகளா எனக்கு வளர்த்து கொடு அப்படின்னு அது சொல்லுதா சொல்லலையா? ஆதாம் ஏவாளை கணவன் மனைவியாக உண்டாக்கின போது அவர் என்ன சொல்லியிருந்தார்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகள் அப்படி சொன்னார். பலுகி பெருகிறதுன்னா கணவன் மனைவி சேர்ந்தா தானே பிள்ளை பிறக்கும். அவங்க பலுகி பெருக முடியும்.
இன்றைக்கி ஒரு கூட்டம் சபைகளில் கணவன் மனைவி உறவு சரியில்லை, அது அசுத்தமானது, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது, கல்யாணம் பண்ணாமல் இருக்க நாங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், நாங்கள் மட்டும்தான் கம்யூனியன் கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவர்கள். இப்போ கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் தரம் குறைந்தவர்கள் தான். அவங்களை ஸ்திரீகளால் கரைப்படுத்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தை நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்களோ கேட்கல எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட்டு விவரமாக கேள்விப்பட்டிருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அங்கே கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணாமல் இருந்தால் தான் பரிசுத்தம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பிள்ளைகள்லாம் பெற்றுட்டா கூட சரி இப்போ தான் மனம் திரும்புகிறதான் எனக்கு விவரம் தெரியுது, அதனால் இன்று முதல் நான் புருஷன் மனைவி 2 பேரும் நாங்கள் சகோதரனும் சகோதரியுமா வாழ போகிறோம் அப்படின்னு தீர்மானித்தவங்க சில சபைகளில் இருக்காங்க. இதை என்ன செய்ய போகிறீங்க? பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டான்றாங்க. அப்புறம் கணவன் மனைவியாக கர்த்தர் உண்டாக்கி வச்சுருந்தா அந்த உறவு தப்பு, அசுத்தம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்திரீகளால் கரைப்பட்டவர்கள்ங்கிறாங்க. நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைப்படாதவங்கன்றாங்க. நாங்கள் தான் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற 1,44,000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1,44,000 பேருன்னா அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் எந்த கோத்திரத்துக்காரே நீ? அந்த 12,000 தானே சொல்லிருக்கு. 12 கோத்திரத்துக்கு 12,000 1,44,000 பேர் அங்கே கர்த்தருடைய விசேஷமான ஊழியர்களாக சொல்லியிருக்கு. உண்மைதான். வெளிப்படுத்தின விசேஷத்தை 7வது அதிகாரத்தில் இந்த 12,000 பற்றி போட்டிருக்கு. 14வது அதிகாரத்தில் இந்த 1,44,000 பேரும் பரலோகத்தில் இருக்காங்கன்னு போட்டிருக்கு. உண்மைதான். இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற ஆளுங்க அந்த 12 கோத்திரத்தில் நீ எந்த கோத்திரையா சொல்லணுமில்ல பதில்? அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சாபமாய் மாற்றுகிற பிரசங்கியார்கள் சபைகள் இருக்கிறது. நான் தான் சொல்ல ஆரம்பித்தேன், 100 ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா நான் 90 பேசிட்டு மீதி 10 விட்டேன்னா அந்த மீதி 10 எப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும்? அது பிரசங்கிக்கணும். இன்றைக்கு என்னுடைய அனுமானம், என்னுடைய ஒரு எஸ்டிமேட், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா போதனைகளையும் நான் நிதானமாக கூர்ந்து கவனித்து கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரோ அதை பார்த்து, இந்த சபைகளில் பிரசங்கம் பண்ணுறதுனால இவங்க எவ்வளவு ஆசீர்வாதங்களை கேள்விப்படவே இல்லை, நிறைய ஆசீர்வாதங்களை சாபங்கள்னு பிரசங்கித்ததுனால அந்த ஆசீர்வாதங்களை பெறவே கூடாது அப்படின்னு அவங்க தீர்மானித்து, கல்யாணம் பண்ண புருஷன் மனைவி கூட நாங்கள் இப்போ தான் அறிவு வந்திருக்குது, இனிமேல் நாங்கள் கணவன் மனைவியாக இல்லாமல் சகோதரனா சகோதரியாக வாழ போகிறோம்னு சொல்லி வாழ்கிறவங்க திண்டுக்கல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கேட்டால் ஒரு வசனமும் சொல்லிடுவாங்க. என்ன வசனம் அது? சகோதரி ஆகிய ஒரு மனைவியை கூட்டிக் கொண்டு திரிய எனக்கும் பர்ணபாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லையா? ஆஹா, கண்டுபிடிப்பியா? சரி, நானும் ஒரு வசனத்தை சொல்லணுமா? ஓகே. உன்னத பாட்டில் எங்கே நேற்று தான் வாசித்தமே, சகோதரியே மணவாட்டியே எங்கனையாது 5 சகோதரி என் மணவாளியே. உன்னத பாட்டில் 5:1, உன்னத பாட்டில் 5:1 எடுத்தீங்களா? பைபிளில் தான் இருக்குது. நீ மொத்தமே உன்னத பாட்டு பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னுவாங்க, பண்ணுறதில்ல. அது என்னத்துக்கு பைபிளில் இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, நம்ம இருக்கிறத வாசிடுவோம். 5:1, என் சகோதரியே என் மணவாளியே. இது என்னது சகோதரி அப்புறம் மணவாளி? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசு உங்களுடைய மூத்த சகோதரன் சொன்னீங்களா? நானா சொன்னேன்? என்ன சொல்லக்கூடாது.
உங்கள் இயேசுவை நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரன் சொன்னீங்கல்ல, நீங்களாம் அடுத்தடுத்த சகோதரன் சகோதரியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் நீங்களும் நானும் சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு கண்ணோட்டத்தில் சகோதரியாக இருக்கிற ஆள் இன்னொரு கண்ணோட்டத்தில் மனைவியாக வர்றது இங்கே பார்க்குறோம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் சுகந்த கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். சரி, அதெல்லாம் போட்டோம். அப்புறம் அதில் 2:14 மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து என்னமோ பேசுகிறாரு. இல்லை 13 சேர்த்து வாசிக்கலாம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது, என் பிரியமே. யாரை பார்த்து சொல்கிறது? ஹலோ, இருக்கீங்களா? யாரை பார்த்து சொல்கிறா? இயேசு தன்னுடைய மணவாட்டியாகிய சபையை பற்றி பேசுகிறதாக இந்த புஸ்தகமே, இந்த உன்னத பாட்டுகள்லேயே உன்னதமான பாட்டாமுங்க. பிரசங்கத்திலே சூப்பர் பிரசங்கமாக அந்த பிரசங்கி புஸ்தகம். அதனால தான் பிரசங்கினே தலைப்பு கொடுத்துருக்கு. பாடல்கள்லேயே உன்னதமான பாட்டு இந்த லவ் சாங். அதெல்லாம் லவ் பண்ணுறாங்களா? அது பெரிய பாவமாயிருச்சு. கல்யாணத்தை பண்ணிட்டு லவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி அதாவது குழப்பம் பண்ணி அதில் அத்துட்டு போயிடுறாங்க. அப்போ லவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு வழி சொல்கிறதாவது ஐடியா கொடுக்கறதுக்காக ஆள் இருக்கானு. சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பக்கத்தில் இருந்தாங்கங்க லவ் பண்ணவங்க, பக்கத்தில் இருந்து பேய் கூட இருக்கணும். அழகான பொண்ணு வேணும்னு அழகான பேயை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன்லாம் இருக்கான், எனக்கு தெரியும். உண்மையிலேயே சகோதரியே மணவாளியன்னா இயேசுவோடைய சகோதரனாக இருக்கிற ஆளுங்க அந்த மணவாட்டி சபையாக இருந்து வர்றதுக்கு அப்படி வரணும். என் பிரியமே ரூபவதி, நீ எழுந்து வா. மணவாளனா இயேசு மணவாட்டியாகிய சபையை பற்றி பேசுகிறாரு. என் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. யார்? மணவாளன் சபையை பார்த்து சொல்கிறார், மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு உன்னை முகத்தை பார்க்கட்டும் என்றாராம். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது. உங்களை பார்த்து மணவாளனாய் இயேசு இப்படி தான் சொல்கிறாரு. அப்புறம் 4:7 என் பிரியமே நீ பூரண. நான் ஒன்றும் நல்லா இல்லை, அழகா இல்லை, ஒரு பல்லு இப்படி இருக்குது, எனக்கு முகம் இப்படி இருக்குது, அப்படி அவர் என்ன சொல்கிறாருங்கிறதான் கேள்வி. ஹலோ, ஊரில் என்ன சொல்கிறாங்கங்கிறது கேள்வி இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு? என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அவர் ஆவிக்குரிய அழகை பார்க்கிறார். எந்த ஒரு மனுஷரும் பாவியாக இருந்தப்ப அது கெட்டுப்போன ஒரு ஆத்மா. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவை பற்றி தேவனை பற்றி அதிகமாக கேள்விப்பட இந்த ஆத்மா மனம் தேவனை போலவே மாறுகிறது. அப்படி மாறி கிறிஸ்துவை போல பூரண புருஷனாகிறத பற்றி பைபிள் பேசுது. 2 கொரிந்தியர் 3 கடைசி வசனம், நீங்கள் அவரை மாதிரி மாறுறீங்கன்னு சொல்லுது. 2 கொரிந்தியர் 3:16 இல்லை 18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அவருடைய சாயலாகத்தானே
மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்முடைய மனதிலே மறுரூபப்படுகிறோம். நீங்கள் பைபிள் வாசிக்கிறப்பெல்லாம் அவரை பார்ப்பீங்க, அப்புறம் அவர் மாதிரி நீங்கள் மாறிக்கிடுவீங்க. பைபிள் வாசிக்கிறப்பெல்லாம் அவரை பார்ப்பீங்க, அவர் மாதிரி மாறிக்கிடுவீங்க. பைபிள் அவரை காட்டுது, அவரை பார்க்குறீங்க, அது மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் மாறிக்கிறீங்க அப்படி சொல்லுது. இப்படி திருமணம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற நற்குணசாலிகளாக வளர்க்கிறது, சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கிறது, இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லியிருக்கு. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றீங்கன்னா ஐஸ்வர்யமும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும், தெளிந்த புத்தியும் இருக்கும், நல்ல காரியங்கள் நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்த உடன்படிக்கை, கர்த்தர் உங்களோட பண்ண உடன்படிக்கையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த உடன்படிக்கையில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்று அந்த பணத்தை கிடைச்சாக்க கூடுமான கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துறது. நிறைய பேர் பணம் வந்தால் நான் கெட்டு போயிடுவேன், பணம் வந்தால் கெட்டு போயிடுவேன், பணம் வந்தால் கெட்டு போயிடுவேன், அதனால் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங்கே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா பணம் வந்தால் கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்க வேண்டியதானே, அதை பார்த்துட்டு ஏன்டா கெடுற நீ? இந்த சாதாரண இந்த பொருள் உலக பொருளை வச்சே, இந்த உலக பொருளை வச்சுக்காகவே உன்னைய நம்ப முடியலன்னா கர்த்தர் உன்னைய மேலான காரியத்துக்கு எதுக்கு நம்புவார் அப்படின்னு எனக்கு கேட்டிருக்கு. சாதாரண உலக பொருளை பற்றி உன்னைய நம்ப முடியலன்னா இந்த பணத்தை பொறுத்தவரை நான் உன்னைய நம்ப முடியாதுன்னா நான் பரலோகத்துக்குரிய எதடா உன்கிட்ட கொடுக்கட்டும் அப்படி கேட்குறாரு. அப்போ சாதாரண இந்த பொருள்களில் உண்மையாக இருந்தால் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அதிகத்தில் ஆசீர்வாதமாய் வைக்கப்படுவான், அதிகாரியாய் வைக்கப்படுவான். கர்த்தருக்காக கொடுக்குற இருதயம் இருக்கிறதே, அது வெறும் ஏழைகளுக்கு கொடுத்தா கூட அவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தான்னு போகிறாது, அவருக்கு அவன் கொடுத்ததை திருப்பி கொடுப்பாருன்னு. ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் என்ன கடன்கார ஆளா? கர்த்தர் கடன்கார ஆளா? எவருக்கு கடை வச்சுருந்தார் அவர்? ஒரு சில சமயத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கூட இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை இப்போ நான் இப்படி விட்டுட்டு நான் கர்த்தருக்காக என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டு பார்வைக்கு சாதாரண ஆளாக இருப்பாங்க. ஆனால் பாவிகள் கர்த்தருக்கு ஏதாவது ஊழியர் செஞ்சு நன்மை செஞ்சுட்டான்னா அவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு அந்த பூமியில் அவனுக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்து தீர்த்துரு. எனக்காக செஞ்சுருக்கான், ஆசீர்வாதத்தை கொடுத்து தீர்த்துப்படுறாரு. அதனால நிறைய பேர் அக்கிரமக்காரர்கள் கூட கர்த்தருக்கு ஒரு காலத்தில் ஊழியர் செஞ்சது நிமித்தம் அதுக்கான பலனை பெற்றுக்கொண்டு நல்லா தான் இருக்கிறாங்க. கர்த்தர் கடன்காரன் அல்ல. நாம தான் இந்த பொருளாதார ஆசை எனக்கு இப்போ போதுன்னு நம்ம நிறுத்தினா உண்டு. ஆனால் நிறுத்தணுங்கிற அவசியம் கர்த்தர் கொடுக்குறேன்றாரு. வாங்கி கொண்டு நீங்கள் நன்றாய் அனுபவித்து சந்தோஷமாக இருந்து கர்த்தருக்காக நீங்கள் கொடுத்து, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கொடுத்து, கர்த்தருடைய மகிமைக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கிறது அது எவ்வளவு நன்றாக இருக்கும். அது ரொம்ப அவசியமானது. இப்படி பொருளாதார ஆசீர்வாதம், கணவன் மனைவி உறவு அசுத்தம்னு சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, கல்யாணம் பண்ணவங்க கூட சகோதர சகோதரியாக வாழுங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் போகிறப்ப இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தடை பண்ணுகிற பிரசங்கங்கள். நாங்கள் சர்ச்சை ஆரம்பிக்கும் போதே வந்தோம், எங்களால் மக்கள் ஆசீர்வதிக்க முடியாது, அதனால் பொருளாதார உதவி செய்ய மாட்டோம்னு தீர்மானித்தோம். பிறகு கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பார், அதனால் கர்த்தருடைய வசனத்தை பூரணமாக பிரசங்கிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறது தான் எங்கள் வேலையை ஒழிய யாருக்கும் அவங்களுக்கு கஷ்டங்களா இவங்களுக்கு கஷ்டங்களா பண உதவி செய்யலாமா ஒரு பைசாவும் கிடையாது. நான் என்ன கர்த்தரா? ஒரு சிலருக்கு நான் போய் ஐயோ பாவம் கர்த்தரா, ஆண்டவரே இது கொஞ்சம் உதவி செய்யலான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவர் கேட்பார், ஏண்டா நான் கர்த்தரா நீ கர்த்தரா? கேட்டவனு எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகிரும். நான் இல்லடா கொடுக்கணும், நீ என்ன போய் கொடுக்க போகிற?
அது மனுஷன் கொடுக்க முடியாதுங்க. ஒரு ஆளோட தேவையை கூட யாரும் சந்திக்க முடியாது. சிலர் இந்த சபையோட தேவைகளை நான் சந்திச்சிடுறேன்னா, ஒரு சபையோட தேவைகளை ஒரு ஆள் சந்திச்சிட முடியுமா? முடியாது. காட் இஸ் த ப்ரொவைடர். கர்த்தர் தான் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். நான் இப்போ சொல்கிறேன், நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானபடி சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கவும், நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட அனுகூலமாக இருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானபடி சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கவும், நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா, சம்பாதிச்சுட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக சம்பாதின்னு வேற எழுதியிருக்கு. அப்படி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நீங்கள் தேவனுடைய ஜனமாக பரலோகத்துக்கு போகிற வழியை காட்டும்படி அதை சொல்லுவோம். ஆனால் மற்ற விதத்திலும் கூட எல்லா விதத்திலும் நாம் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் வைக்கிறாராம். உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படணும். பொறாமை வந்துடும். தானாக வரலங்க, கர்த்தர் கொடுக்குறாரு, நீயும் கர்த்தர்கிட்ட வா, கர்த்தர் கொடுப்பாருன்னு. நாங்கள் சர்ச்சை ஆரம்பித்த காலங்களில் ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க ஏதோ நல்லா தான் இருக்கிறாங்க. முதல்ல இருந்த விட எனக்கு சர்ச்சுக்கு வந்தவொடனே பிரகாசமாக நல்லா இருப்பாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்துக்கிட்டு, ஏண்டி நீ மட்டும் போய் அந்த சபையில் சேர்ந்துக்கிட்ட, அங்கே கொடுக்குறதெல்லாம் நீ மட்டும் வாங்குற, என்னை கொண்டு சேர்த்து விட்றீடி. அங்கே சண்டை நடக்குது. நாங்கள் பார்க்குறோம், என்னடா சண்டை நடக்குதுன்னா இதுதான் காரணம். கர்த்தரில் கொடுக்கணும், சபையிலையா கொடுக்குது? சபை வசனத்தை பிரசங்கிக்கும். ஜீவனுக்கு ஏதுவான, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வசனத்தை சபை பிரசங்கிக்கும். நான் தீர்மானித்தேன், 100க்கு 100 கர்த்தருடைய வார்த்தையை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நான் சொல்லுவேன். இதுக்காகவே நாங்கள் சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்த எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கிறோம். அங்கே என்ன நடக்குது, என்ன போதனை நடக்குது, எது குறைவாக இருக்குது, எது நிறைவாக இருக்குது பார்த்துருக்குறோம். நாங்கள் தீர்மானித்தோம், குட் நியூஸ் பைபிள் சர்ச், பைபிளில் இருக்கிறத மட்டும்தான் பேசுவேன். அவங்களும் சொல்லுவாங்க, நாங்களாம் பைபிளில் இருந்து தான் பேசுவோம்பாங்க. அது சரியான கண்ணோட்டத்தில் அவங்க புரிஞ்சுக்கிறாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நகை போடக்கூடாதுன்னுவாங்க. கர்த்தரே நகை போட்டு விட்டேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ மற்றவங்க நகை போடு, அவர் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. கர்த்தர் நான் உனக்கு நகை போட்டு விட்டேன்னு சொல்கிறாரே. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் இருக்க நிறைய பேர் நகை அவுக்கணும்னா, ஏன்னா அதான கர்த்தர் போட்டு விட்டேன். அது போதவர்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. சொன்னேன் ஒரு நாள், அந்த எசேக்கியேல் 16 எடுத்து வாசின்னா, எடுத்தவுடனே அவரே கர்த்தரே இவங்களுக்கு நகை போட்டு விட்டதாக போட்டிருக்கு. அதுக்கு மேலே பேச மாட்டாங்கல்ல. பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு உபாகமம் 8:18 தான். ஆனால் என்ன, நீங்களும் உங்களுக்குரிய யாவும் கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்காக நாங்கள் வாழுகிறோம் அப்படி சொன்னால் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடுங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த போதகர்கள் தான் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. ஏன்னாக்க முதற்கனியெல்லாம் இங்கே தான் வருது. 11 கோத்திரத்தோடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஒரு கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு வருது. 11 கோத்திரத்தில் அவங்க எல்லாருடைய தசவம்பாங்களில் கொஞ்சம் கதிர் நல்லா இருக்குது, கொஞ்சம் சாதியாக இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து கலந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம், தசவம்பாவன் கொண்டு வருவானா? அங்கே நேர்த்தியானதை எடுத்து நல்லா புடைச்சி சுத்தம் பண்ணி மணிமணியாக கொண்டு கர்த்தாவே அப்படின்னு கொடுக்குறான். கர்த்தரதை வாங்கிக்கிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிப்பார். அதை வாங்கி கர்த்தருங்க ஊழியம் செய்கிறவன்ட்ட கொடுக்குறாரு. இதை மாதிரி ஆசீர்வாதத்தை அந்தந்த கோத்திரத்துக்காரங்க கூட எவ்வளோ அனுபவிச்சாங்களோ தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த கோத்திரத்தார் பூரணமாக அனுபவிப்பாங்க. அப்புறம் அவங்களாம் கெட்டு போனாங்க, அந்த பிரசங்கத்தை ஒழுங்காக பண்ணாததுனால. இப்போவும் பிரசங்கத்தை ஒழுங்காக பண்ணாமல் நிறைய ஊழியக்காரர்கள் பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல், நல்ல துணிமணி இல்லாமல், எங்கேயாவது எதாவது கிடைக்காதா, யாராவது கொடுக்க மாட்டாங்களா? அந்த மனநிலை ஏன்? கர்த்தரில் கொடுக்கணும்.
கர்த்தரிடத்தில் வாங்க வேண்டும். அவர் சொல்கிறார், இருந்தா எல்லாம் உனக்காக வச்சுருக்கேன், எடுத்துக்க, நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன். அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அனுகூலமாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் சபைக்குள்ளே இருந்து இருக்கிறவர்கள் எல்லா விதத்திலும் உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியா, பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தை கொடுக்கும்படியா, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியா, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கும்படியா, பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல எங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்க பண்ணுகிறவரா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, உங்களுடைய தேவை என்னவோ அதை சந்திக்கிறவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். சும்மா எதையாவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எதையாவது சொல்லிட்டு வராதிங்க. அதை போய் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். அவர் சும்மா இருப்பார், உங்களை சும்மா விடுவாரான்னு நான் பார்க்குறேன். அவங்க சொன்னாங்க பாஸ்டர், இவங்க சொன்னாங்க பாஸ்டர், ஒழுங்காக சாப்பிடக்கூடாது, எப்போவுமே அரை வயிற்று கஞ்சியிலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ தான் ஜெபம் பண்ணு. ஒழுங்காக ஜெபம் பண்ணு, தேவைப்பட்டால் ஒரு நேரம் உபவாசம் போட்டு கூட ஜெபம் பண்ணு. 40 நாள் உபவாசமா? எது அவன் 40 நாள் உபவாசம் போட்டான், அதனால் 41 நாள் போடு. இது பெருமை இல்லை, இதுக்கு பேர் உபவாசமா? என்ன இது அநியாயமாக இருக்குது. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் நினச்சோம், இங்கே இருக்க ஜனங்கள் நீங்கள் இருக்கீங்களே உங்களோட நாங்கள்லாம் அதிகமாக உபவாசம் போட்ட ஆளுங்க. 3 நாளைக்கு தண்ணியே குடிக்காமல் படுத்திருக்கேன். 3 தண்ணி குடிக்காமல் இருந்தேங்க. 3 நாள் சரீரமே காஞ்சி போயிடும். அப்புறம் 10 நாள் உபவாசம் போடு. 20 நாளில் 21 நாள். ஏன் 21 நாள்? தானியல். அப்புறம் அவன் 40 நாள் மேலே இருந்தானா, போடு 40 நாள். என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு உபவாசம் போட்டு எங்களுடைய ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டதில் நான் ஒரு ஆள் நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. ஆனாலும் இப்போ நான் சொல்கிறேன், மறுபடியும் திரும்ப வயது ஆகும், நல்லா தான் இருப்பேன், சுகமாக இருப்பேன். அவர் வரும்போது படுக்கையில் படுத்துக்கிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு இல்லை, அல்லேலூயா. அவர் வரும்போது சபை வைப்ரண்ட்டாக இருக்கும், உற்சாகமாய் அபிஷேகத்தில் நிறைந்ததாய் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற நிறைவான சபையாக இருக்கும். அதைத்தான் எடுக்க வர்றாரு. அதில் நான் இருப்பேன், நான் அவரோட கூட பறந்து போவேன். அவருடைய வருகை சீக்கிரம். 15 வருஷம் சொன்னதை இன்னைக்கு 14 வருஷம் ஆக்கிடுறேன். ஏன்னா அதை விட வேகமாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ காட் இஸ் ஹியர். சொல்லப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்குறாரு, பிசாசும் கேட்குறாங்க, மக்களும் கேட்குறாங்க, விசுவாசிகளும் கேட்குறாங்க, அவிசுவாசிகளும் கேட்குறாங்க. எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்த, கர்த்தாவே நாமம் உயரணுமே, உடைய நாமம் மேன்மைப்படணுமே. அல்லேலூயா. கர்த்தரை மேன்மைப்படுத்துவீங்க, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னேன், கர்த்தர் நான் உனக்கு வீட்டை கட்டுறேன்டான்னார். கட்டினார்ல, அவனை மட்டும் இல்லைங்க, அவனுடைய சந்ததியை, அவனுடைய சந்ததியில் இயேசுவானவர் வர்றாருன்னு. யார் இயேசு யாருன்னு கேட்டால் தாவீதின் குமாரன். எனக்கு ரொம்ப இன்னமும் கேள்விதான், ஏன் ஆண்டவரே அந்த எருசலேமில் என்னத்தை தான் கண்டீர்? உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கு இடத்த காட்டிலும் அந்த எருசலேமை ஆசீர்வதிக்கிறேன். அதில் சில ஆட்கள் வெளியே நாட்டுக்காரன் அந்த கூட இன்னான் அதில் பிறந்தான்னு கூட நீங்கள் எழுதி வைக்கிறேன்றீங்க. அது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்பேன். அந்த எருசலேமை பொறுத்து அந்த தேசத்தில் அந்த தாவீதின் சிங்காசனத்தில் இவர் வந்து உட்காருவாராம். அவர் யாரோட சிங்காசனமா? இவர் தானே எல்லாத்துக்குமே சொந்தம் இவருக்கு தானே. அண்ட சராசரங்களும் இந்த பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் எனக்கு என்னது நான் தள்ளிப்போடா அப்படி சொல்லாமல் தாவீதை ராஜாவாக்கி விட்டு அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்துட்டு கடைசியில் நான் வர்ற போது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார். உங்களுக்கு எனக்கு மரியாதை கொடுக்க முடியாத பேச்சு இது. இவங்க மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களாம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இவர் போயிட்டாரு. பேதர் சொல்கிறேன், சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா நாங்களும் வர்றோம், எல்லாம் போகிறாங்க. போய் பார்த்தா மீனை பிடிச்சிட்டு வந்தால் இவர் இங்கே மீன் எடுத்து சுட்டு வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறோம். ஏடா மீன் வேணும்னாடா போனீங்க, நீங்கள் இங்கே மீன் கொடுக்க மாட்டேன்னு நான் நினச்சிங்க, சாப்பாடு போட மாட்டேன்னு நான் நினச்சிங்க, வாங்கடா அப்படின்னு பார்த்தா மீன் சுட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் பிடிச்சதில் கொஞ்சத்தை கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு, யாருக்கு? அவருக்கு இல்லைன்னா
அவர் இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக, உங்களையும் என்னையும் சமாதானப்படுத்துறதுக்காக அநேக காரியங்களை கர்த்தர் பேசுகிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களை நேசிக்கிறார். இந்த இப்போ சொன்னேன், பிரியமே ரூபவதியே முக்காட்டுக்குள்ளே உன்னுடைய முகம் வாசது இல்லையோ, முக ரூபம், முகத்தை எனக்கு காண்பி. அப்புறம் உன் கண் இது மாதிரி இருக்குது, உன் காது இது மாதிரி இருக்குது, உன் உதடு இது மாதிரி இருக்குது, உன் கழுத்து இது மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி அவர் அழகாக சந்தோஷமாக உன் முகத்தை எனக்கு காட்டு. நம்ம கேட்பேன், ஏன் ஆண்டவரே என் முகத்தை நீங்கள் பார்த்ததே இல்லையோ, இப்போ தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது, எவ்வளோ நாள் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீர் அப்படின்னா, இல்லைல்ல நான் பார்க்குறது வேறு, நீ என்கிட்ட பொண்ணு உன் முகத்தை எனக்கு காட்டுன்றாரு. இவர் கதவை உடைச்சிட்டு போய் உள்ளுக்க எல்லாத்தையும் போய் எடுத்து சாப்பிட்ற ஆள் இல்லை. கதவை தட்டுவார், திறந்தா இன்றைக்கி நீங்கள் அவரை கூப்பிட்டா, அவர்கிட்ட பேசினா, அவர் சொல்கிறாரு, என் மனவாளியே நீ பூரண ரூபவதி. அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு, முடிச்சு போடுறேன், ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஓகே, நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கூட இருக்கிறாரு. அப்போ சொன்னேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேலே, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறது மேலே, கர்த்தருக்கு பிரியமாக உங்கள் குடும்பத்தை நடத்துறது மேலே, அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவுமின்றி, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் சொல்லுவேன், பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் ஜெபம் பண்ணலாம். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய பரலோக பிதா. எங்களுக்காக யாவற்றையும் சம்பாதித்திருக்கிறீர். எங்களுடைய ரட்சிப்புக்காக இயேசுவை தந்தீர். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்நிய பாஷையிலே பேசுகிற ஜெப உதவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெப உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் விவரம் இல்லாமல் எதையாவது பேசிகிட்டு இருக்காம, நாங்கள் விவரமாக இருந்து சரியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக ஜெபம் பண்ண நாங்கள் இடம் கொடுக்கட்டும். எங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதியும் கர்த்தாவே. இங்கே இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய பரிபூர்ண நன்மைகளால் நிறைந்திருப்பார்களாக. இவருடைய இருதயம் தேவ சமாதானத்தால், சந்தோஷத்தால் நிறைந்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இவருடைய இருதயத்தை நிரப்பட்டும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொன்னீர். எதையாவது நினச்சிக்கிட்டு துக்கத்தில் வருத்தத்தில் அப்படி இப்படி இல்லாமல் அந்த பழையவைகளை தூக்கி எறிந்து விட்டு, பழையவைகளை பின்னாடி விட்டுவிட்டு எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்லி கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நோக்கி பார்த்து வாழ்க்கையிலே முன்னேறட்டும். ஆண்டவரை ஆசீர்வதியும். உமக்கு மகிமையாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் என்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். யூத் மீட்